அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் கழக பொதுச் செயலாளர் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்களை அன்புடன் வணங்குகிறேன். இன்றைய தந்தி செய்தியில் பரவலாக வந்திருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் நேற்றைய தினம் அவர்கள் காதலர்களாக இருந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அன்றாடும் இரவு நேரங்களில் ஒரு 8 மணிக்கு நடைப்பயணமாக செல்வார்கள். இருவரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் அந்த காதலர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வெளியிடத்திலிருந்து ஒருவர் வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் உட்கார்ந்திருப்பதை இரகசியமாக கைபேசியில் படம் பிடித்து அந்த காதலர்களை மிரட்டியிருக்கிறார்கள். அந்த காதலரிடம் பயந்து அவர் ஓடியிருக்கிறார். அந்த பெண்ணை, நீ எனக்கு இணங்கினால் உனக்கு இந்த காட்சியை நான் வெளியே அனுப்ப மாட்டேன் என்று பயமுறுத்தி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கின்றார் அந்த மனிதர். அவர் பேர் ஞானசேகரன். ஒரு கல்லூரியில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்க வருகிறார்கள் பெண்மணிகள். அங்கே காவல் புரியும் காவலாளிகள் தனியாரை எப்படி அனுமதித்தார்கள் என்று தெரியவில்லை. அதுவும் இரவு நேரங்களில். இது ஒரு மாபெரும் தவறல்லவா? இது ஆளுகின்ற அரசு ஏன் இதையெல்லாம் கண்காணிக்கவில்லை? ஒரு உதாரணம், கடந்த ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற பொழுது பொள்ளாச்சியில் இதுபோன்று ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஐயோகோ பாரில் இந்த கொடுமை நடக்குமா, இது நியாயமா தர்மமா என்று கூக்குரல் கொடுத்தவர்கள். இன்று இவர்கள் ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவ மாணவி காதலராக இருப்பவர்களை கொடுமையாக அவரை விரட்டி அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து இன்று அந்த மாணவி துன்பத்துக்காளாகப்பட்டிருக்கிறார். இது அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? பத்திரிகைகள் சொல்லப்படுகிறார்கள், நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அங்கே ஒரு கல்லூரியில் தனிப்பட்ட நபரை எப்படி அனுமதிக்கலாம்? அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? பெற்றவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பிதான் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்த்திருக்கிறார்கள். அப்போது அங்கே என்ன மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது நிர்வாகம்? இது ஒரு பெரிய இலக்கான செயல்பாடு. இந்த செயல்பாடை கண்டித்து அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்ட பிஎஸ்என்ஆர் ராஜா, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இருக்கின்றது. பத்திரிகையில் பார்க்கின்ற போது தினந்தோறும் ஒரு 2, 3, 4, 5 பலாத்காரம் இருக்கும். அது தொடர்ச்சியாக இருக்குது. இது அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது தான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? நீதித்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது? ஆளுகின்ற அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மாறுதட்டி பேசுகிறார்கள். நாங்கள் நியாயமான ஆட்சியை செலுத்துகிறோம், மக்களுக்காக நாங்கள் வாழ்கின்றோம். இதில் வேற வருகின்ற 2026 நாங்கள் 200 சட்டமன்றத்தில் வென்றெடுப்போம். அது நீங்கள் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லட்டும். இந்த ஆள்காட்டி விரலில் பதிக்கின்றார்கள் அல்லவா, அன்று தீர்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஆளுக்காலு நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் சமநீதின்றீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இன்று பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. ஆகையால் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது.
இது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிக்க வேண்டும். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம்.